தமிழ்நாட்டில் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் மிக கடுமையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. எந்தெந்த மாவட்டங்கள் சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. வரக்கூடிய நேரங்கள் மற்றும் நாட்களிலும் இந்த மிக கனமழை பொறுத்தவரைக்கும் இன்னும் தீவிரமாகவே பதிவாக வாய்ப்புகள் உண்டு. கடலோர டெல்டா மட்டும்தான் மிக கனமழை அப்படிங்கிறது கிடையாது. உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டத்திலும் சில பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. நெறைய இடங்கள்ல இடைவிடாம மழை பொழிவு வந்துகிட்டே இருந்துச்சுங்க. எந்த மாவட்டத்திலுமே நமக்கு மழை வெயில் தாக்கம் அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாடு முழுவதுமாகவே கனமழை உண்டுன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாரி எங்கெல்லாம் வெயில் ரொம்ப அதிகமா இருந்துச்சோ, அங்கெல்லாம் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் கொடுத்திருந்தோம். அதே போலவே எல்லா மாவட்டத்திலும் பெரும்பாலான பகுதிகள்ல கனமழை வந்து ரொம்ப தீவிரமாகவும், அதிகமாகவும் நமக்கு வந்து பதிவானது. தொடர்ச்சியாக மழை பொழிவு அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுவதுமாகவே நம்ம எதிர்பார்த்தோம். அதே போலவே சென்னையில் ஆரம்பித்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலும் மழை தீவிரமாகி இருக்கிறது. இன்னும் மழை முடியல. கொஞ்சம் பொறுமையா இருங்க. நிறைய பேர் கனமழை மட்டும்தான் ப்ரோ வந்திருக்கு. மிக கனமழை இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சில மாவட்டத்தில் சொல்லியிருந்தீங்க. சில மாவட்டத்தில் கனமழையே இன்னும் ஆரம்பிக்கல அப்படின்னு வேற கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அதனால எல்லா மாவட்டத்திற்குமே கனமழை உண்டு. மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருந்தாலும் சரி, அதே மாதிரி வேலூர்லேருந்து சேலம் வரைக்கும் இருந்தாலும் ஓகே. சென்னை முதல் நாகப்பட்டினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் நல்ல ஒரு தீவிரமான கனமழையானது அதிகமாகவே பதிவாகிறோம். முதற்கட்டமாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம். நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எந்தெந்த தேதிகளில் மழை தீவிரமாகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். முதலாவதாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பரவலாக மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாகவே நமக்கு வந்து பதிவாகும். விட்டு விட்டு கனமழை எதிர்பாருங்க. அதாவது சென்னையில் வந்து தொடர்ச்சியாக நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறது கிடையாது. விட்டு விட்டு நமக்கு பரவலான மழை பொழிவு அப்படிங்கிறது சென்னை பகுதிகளில் கண்டிப்பாக பதிவாகும். சில இடங்களில் கனமழை வலுவாகவே நமக்கு வந்து பெய்து கொட்டி தீர்க்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் தொடர்ந்து தீவிரமாகவே அதிகரிக்கக்கூடும். சில இடங்களில் பகல் நேரங்களில் மழை பெய்யும். சில நேரங்களில் காலை நேரங்கள், ஒரு சில நேரங்கள் இரவு நேரங்கள் சொல்லி நமக்கு நேரங்களில் மாற்றம் இருக்கலாம். ஆனால் மழை பொழிவில் எந்த மாற்றமும் கிடையாது. பெய்ய வேண்டிய மழை பொழிவு எல்லா இடங்களுக்கும் சரியாக நமக்கு மழை பதிவாகும். அதே போல தான் டெல்டா மாவட்டத்திலும். ஏன்னா எல்லாருமே வந்து அதிகாலையிலேயே வந்து மழை வரணும். அதிகாலை ஏர்லி மார்னிங் ரெயின்ஃபால் 4 o'clockலேருந்து 8 o'clock வரைக்கும் எல்லா மாவட்டத்திலையும் இந்த ஒரே டைமில் மட்டும்தான் வரணும், மற்ற டைமில் வரக்கூடாதுன்னு வேறு சில பேர் கமெண்ட் போடுறீங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் ஒரு சில மாவட்டங்கள் அதிகாலையில் மழை கிடைக்கும். ஒரு சில மாவட்டத்தில் பகல் நேரங்களில், சில மாவட்டத்தில் மாலை மற்றும் இரவு நேரங்கள் சொல்லி அந்த மழை வரக்கூடிய நேரங்களில் மாற்றம் இருக்கும். ஆனால் எல்லா பகுதிகளுக்குமே நல்ல ஒரு மழை பொழிவுகள் பெய்ய வேண்டிய சரியான மழை பொழிவுகள் இந்த டிசம்பர் மாதத்தில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு சராசரியான மழை பொழிவு பதிவாகணுமோ அதை விட கூடுதலாகவே நமக்கு வந்து பதிவாகும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடலோர மாவட்டங்கள்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கடலோரம் மற்றும் டெல்டா பகுதிகளில் கூடுதல் மழை உறுதியாக இருக்குது. தொடர்ந்து நம்ம டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை சற்று வலுவாகவே பதிவாகும். டெல்டா மாவட்டங்களில் இடைவிடாத மழை பொழிவு இருக்கும். கொஞ்ச நேரம் நமக்கு மழை விடுறது போல இருந்தாலும் அப்புறம் மறுபடியும் 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கனமழை விடாமல் வந்து பதிவாகிட்டே இருக்கும் டெல்டா மாவட்டத்தில். அதுதான் எல்லாமே நமக்கு அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் சற்று ஓய்வு கொடுத்து மறுபடியும் அந்த மழை பொழிவு நிறைய இடங்களில் தொடங்க வாய்ப்புகள் இருக்கும். விட்டு விட்டு மழை பொழிவு வந்துக்கிட்டே இருக்கும். மேகக்கூட்டங்கள் அதிக அளவு நம்ம தமிழ்நாட்டில் பார்க்க முடிகிறது. பல்வேறு பகுதிகளில் கனமழை மிக கனமழையுமாக உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை வரலையோ எல்லா பகுதிகளுக்குமே கண்டிப்பாக நமக்கு மழை கிடைக்கும். எல்லா இடங்களுக்குமே இந்த தீவிரமான மழை பொழிவுங்கிறது தொடர்ந்து நம்ம எதிர்பாருங்க. பெய்யாத பகுதிகளுக்கும் மழை பொழிவு உறுதியாக இருக்குது. இதுவரைக்கும் எங்கள் மாவட்டத்தில் சரியாக மழையே வரலங்க அப்படின்னு சொல்கிற இடங்கள் கூட நிச்சயமாக இந்த அடுத்து வரக்கூடிய இந்த 2 நாட்களில் மழை பொழிவுகள் கிடைக்கும். குறிப்பாக இந்த தென் மாவட்டங்கள் தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை மாவட்டத்தில் கனமழை பொறுத்த வரைக்கும் சற்று வலுவாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். நமக்கு ஒவ்வொரு நாளுமே மிக கடுமையான மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டத்தில் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். ஒவ்வொரு நாளுமே நமக்கு வந்து கனமழை இருக்குது. அதனால் எல்லா நாட்களுமே நமக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். டிசம்பர் இறுதி வரைக்கும் விட்டு விட்டு மழை பொழிவு. ஏன்னா ஒவ்வொரு சுற்று தேதிகள் நம்ம அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். எந்தெந்த சுற்றில் எப்பப்போ நமக்கு நிறைய மழை கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சுற்று மழை பொழியினுடைய தேதிகளையும் நம்ம உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக எல்லா பகுதிகள் மற்றும் எல்லா மாவட்டங்களிலும் இந்த தீவிரமான மழை உண்டு.
இப்போ நமக்கு இந்த 13ஆம் தேதி வரைக்கும் குறிப்பாக இன்றைக்கு வரைக்கும் மழை பொழிவுங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நாளைய தினங்களில் கொஞ்சம் மழை குறைஞ்சிரும். இன்னைக்கு இரவு நேரங்கள் வரைக்கும் மழை எதிர்பாருங்க. நாளைய தினங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு மழை குறைஞ்சிட்டே வந்துடும். அதுக்கப்புறம் 15, 16 நல்ல வெயில் காணப்படும். அதுக்கு அடுத்தபடியாக 17, 18, 19 மீண்டுமாக கனமுதல் மிக கனமழை கடலோர மாவட்டத்தில் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள், அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகை, தஞ்சை போன்ற மாவட்டங்கள்லாம் மறுபடியும் 17, 18, 19 தீவிரமான மழை கிடைக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறி நமக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு காலகட்டங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழைங்கிறது தொடர்ந்து பதிவாய் கொண்டே இருக்கும். அதனால எல்லா மாவட்டங்களிலும் நம்ம மழை தொடர்ந்து நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த தீவிரமான மழை பொழிவுகள் வரக்கூடிய 19, 20 வரைக்கும் மழை இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர் 20ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஜனவரி 1ஆம் தேதிகள் வரைக்கும் விட்டு விட்டு லேசான மழையும் மிதமான மழையும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உண்டு. பனிப்பொழிவு அதிகரிக்கும். இனிமே அடுத்து வரும் நாட்களில் கடந்த நாட்களில் இருந்த பனிப்பொழிவை விட இப்போ இந்த டிசம்பர் 14, 15, 16ஆம் தேதிகளில் பனிப்பொழிவு கடுமையாக நமக்கு வந்து பெய்ய வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களிலும் கடும் பனிப்பொழிவு அதிகரிக்கும். அடுத்து வரக்கூடிய ஜனவரி மாதங்கள், பிப்ரவரி மாதங்களிலும் மிக அதிகப்படியான பனிப்பொழிவுகள் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம். மார்ச் முதல் வாரங்கள் வரைக்கும் இந்த பனிப்பொழிவு தொடர்ந்து காணப்படும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் இடைவிடாத மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்திலும் எதிர்பாருங்க. இன்றைக்கு வந்து நீலகிரி, கோயம்புத்தூர்ல நல்ல மழை கிடைக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி போன்ற இந்த பகுதிகளுக்கும் இன்றைக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புகள் உண்டு. இந்த தேனி, தென்காசியில், நீலகிரி, கோயம்புத்தூரில் எங்கெல்லாம் இன்னும் சரிவர மழை இல்லாமல் இருக்கோ எல்லா இடங்களுக்கும் மழையானது கண்டிப்பாக தொடங்கிடும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய திசை சென்னை நோக்கி நகருமா அல்லது கன்னியாகுமரி நோக்கி நகருமான்னு நிறைய பேர் இன்னும் குழப்பத்தோடவே இருக்கீங்க. எந்த குழப்பமும் வேண்டாம். நாகப்பட்டினத்துக்கு அருகே நிலை கொண்டுள்ள இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தொடர்ந்து அந்த தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து ராமநாதபுரம், புதுக்கோட்டை இது போன்ற மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து நிறைய மழை பொழிவு இந்த இடத்துல கொடுக்கும். மதுரை, திண்டுக்கல், சேலம், கரூர், நாமக்கல், அதுக்கு கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற இடங்களுக்கும் நல்ல ஒரு மழை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் படிப்படியாக தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்து நமக்கு வந்து எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை கிடைக்கும். அதுக்காக தென் மாவட்டங்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுக்காக வட தமிழ்நாட்டில் மழை வராமலாம் போயிடாது. தென் மாவட்டங்களை நோக்கி நகர்ந்தாலும் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரே நேரங்களில் அநேக இடங்களில் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக பதிவாகிரும். கனமுதல் மிக கனமழை இன்றைக்கும் தொடர வாய்ப்பு இருக்கு. நாளை முதல் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு மழை ஓய்வு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். நாளைக்கு பகல் நேரங்களில் வெயில் சற்று சில மாவட்டத்தில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இயல்பான சூழ்நிலை நாளைய தினங்களில் திரும்பிடும். அதுக்கப்புறம் 15, 16 நல்ல ஒரு வெயில் வந்ததுக்கப்புறம் 17, 18 தான் இந்த மழை பொழிவுங்கிறது ஆரம்பிக்க போகிறது. நண்பர்களே, நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள்.